ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் வேலைவாய்ப்புக்கு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிட்டீங்களா இல்லையான்றதை எப்படி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டை பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். mhsc.tn government.in இதான் பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்திலேருந்து எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பேலிப், ஜூனியர் பேலிப், ப்ராசஸ் ரைட்டர், அப்புறம் ப்ராசஸ் சர்வர், இந்த மாதிரி பதவிகளுக்கு டாக்குமெண்ட்டை பார்த்தா அப்லோட் பண்ண சொல்லியிருந்தாங்க. நிறைய பேருக்கு பார்த்தா அப்லோட் பண்ணியிருக்கீங்க, ஒரு சில பேர் இன்னும் அப்லோட் பண்ணாமல் இருக்கீங்க. இப்போது டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கான கடைசி தேதி என்ன அப்படின்னா 6/2/2025 காலையில் 6 மணி, அதுக்குள்ளே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும். பட் இப்போ அதுக்கான தேதி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நோட்டிஃபிகேஷனில் டைம் செக்ஷன், அதாவது தேதி எக்ஸ்டெண்ட் பண்ணல, டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் காலையில் 6 மணி சொல்லியிருந்தாங்க, இப்போ நீங்கள் ஈவினிங், அதாவது 18னா ஈவினிங் 6 PM வரைக்கும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்றத சொல்லி இப்போ டைம் பார்த்தா எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தா ஈவினிங் வரைக்கும் நீங்கள் தாராளமாக உங்களுக்கான டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணலாம். ஏன்னா கடந்த 2-3 நாட்களாகவே சர்வர் இஷ்யூஸ் இருந்துச்சு, நிறைய பேருக்கு இருந்திருக்கும். அதனால் இப்போதைக்கு டைம் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எப்படி அப்லோட் பண்ணலாம் அப்படின்னா, இதில் போயிட்டு டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியர்னு இருக்க பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணி லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு மெயில் ஐடி, அதாவது மெயில் ஐடி ராங்குன்னு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொடுத்த மெயில் ஐடி தப்புன்னு அர்த்தம். கரெக்டான மெயில் ஐடி கொடுத்தா கரெக்டாக உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அப்ளை பண்ண சொல்ல கொடுத்த மெயில் ஐடி, அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் தெரியாதவங்க ஃபர்கட் பாஸ்வேர்ட் கிளிக் பண்ணிங்கன்னா மெயில் ஐடி கேட்கும். மெயில் ஐடி கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் மெயிலுக்கு பார்த்தா பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணதுக்கான லிங்க் அனுப்புவாங்க. நிறைய பேர் லிங்க் வரலன்னு சொல்கிறீங்க, ஸ்பாம் ஃபோல்டரில் செக் பண்ணுங்கள், அதில் கண்டிப்பாக இருந்திருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி பிடிச்ச பாஸ்வேர்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ மெயில் ஐடி, பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கேப்சா கொடுத்துட்டு சப்மிட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் கொடுத்துட்டு சர்ச் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்களுக்கு அந்த எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பேலிப், ஜூனியர் பேலிப் பதவிக்கு நேராக உங்களுக்கு அப்லோட் டாக்குமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் காமிக்கும். இந்த மாதிரி காமிச்சிச்சு அப்படின்னா ஓப்பன் பண்ணி உங்களுக்கான டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ எல்லாத்துலேயும் பார்த்து தான் இருக்கும். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான டாக்குமெண்ட் எல்லாமே, ஜாதி சர்டிஃபிகேட், பிஎஸ்டிஎம்னா அதுக்கான டாக்குமெண்ட், எல்லா டாக்குமெண்ட்ஸுமே என்னமான டாக்குமெண்ட் கேட்டிருக்காலும் எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் அட்டாச் பண்ண பாருங்கள். அட்டாச் பண்ணிட்டு அந்த கேப்சா கோடை கொடுத்து சப்மிட் பண்ணதுக்கப்புறம் டாக்குமெண்ட் அப்லோட் சக்ஸஸ்ஃபுல் காமிக்கும். அந்த மாதிரி வந்தாவே சப்மிட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ கரெக்டாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் கொடுக்க பாருங்கள். ஒரு சில பேர் கலரில் பண்ணியிருப்பீங்க, ஸோ அந்தளவுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. கலரில் பண்ணவங்க விட்டுருங்க, இதுக்கப்புறம் பண்ணுறவங்க பிளாக் அண்ட் ஒயிட்லேயும் பண்ண பாருங்கள். ஒரு சில பேர் பார்த்தா மாற்றி அப்லோட் பண்ணிட்டேன்னு சொல்கிறீங்க. ஸோ இப்போதைக்கு நீங்கள் ஒன்ஸ் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எடிட் பண்ண முடியாது, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா இதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டேரெக்டாக பண்ண சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் எடுத்துகிட்டு போய் காமிக்கிற மாரி இருக்கும். அப்போ தான் ஃபுல் ப்ராசஸ் உங்களுக்கு நடக்க போகுது. இப்போதைக்கு ஆன்லைனில் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க, அப்லோட் மட்டும் பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணது அப்லோட் ஆச்சா நீங்கள் தெரிஞ்சுக்க அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் லாகின் பண்ணி டேஷ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு. ஸோ கீழே டாக்குமெண்ட் அப்லோடட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் காமிக்கும். இந்த மாதிரி காமிச்சா மட்டும்தான் உங்களுக்கான டாக்குமெண்ட் அப்லோட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா புதிய அப்டேட்டாக கொண்டு வந்திருக்காங்க. நேற்று வரைக்கும் உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்லோடு அதை கிளிக் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு வியூ ஆப்ஷன்ஸ் காமிக்கும். அந்த டாக்குமெண்ட்டாகவே நீங்கள் வியூ பண்ணி பார்த்தலாம். பட் நீங்கள் இன்று முதல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்லோடட் அப்படின்றத காமிச்சிடும். ஸோ நீங்கள் புதுசாக அப்லோட் பண்ணியது இருக்காது. டாக்குமெண்ட் அப்லோட்னு காமிச்சிச்சுன்னா உங்களுக்கான டாக்குமெண்ட் அப்லோட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, இந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் உங்களுக்கான டாக்குமெண்ட் அப்லோட் ஆச்சுன்னு அர்த்தம். ஸோ அப்லோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு 6/2/2025 ஈவினிங் 6 மணி வரைக்கும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். உங்களுக்கு பார்த்தா ஒரு 12 மணி நேரம் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ பயன்படுத்தி நீங்கள் பார்த்தா அப்லோட் பண்ண பாருங்கள். ஸோ இப்போதைக்கு இந்த பதவிகளே கொடுத்துருக்காங்க. போக போக எல்லா பதவிகளுக்குமே பார்த்தா கொடுப்போம் அப்படின்றத பார்த்தா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்துருக்கோம், அதை SMS பண்ணுங்கள். சர்வர் இஷ்யூஸ் இப்போ ஓரளவுக்கு கிளியராக இருக்குது. ஸோ கிளியராக இல்லை அப்படின்னா நைட் டைமில் ட்ரை பண்ணுங்கள். நைட் டைம், மிட் டைம், ஏர்லி மாதிரிலாம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லாவே ஒர்க் ஆகும். இப்போதைக்கு உங்களுக்கு அந்த அப்லோட் டாக்குமெண்ட் ஆப்ஷன்ஸ் காமிக்குது, நீங்கள் போயிட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டில் கேட்குற எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அப்லோட் பண்ணுங்கள். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10th 12th எல்லா மார்க்ஸையும் அப்லோட் பண்ணுங்கள். ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ப்ரோ இதுக்கு முன்னாடி நான் ஆன்லைனில் அப்லோட் பண்ண சொல்ல டிகிரிக்கான மார்க் ஷீட் மட்டும் கொடுத்துருந்தேன், அப்போது நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணல. பட் இப்போ எல்லா மார்க் ஷீட்டுமே என்கிட்ட இருக்குன்றவங்க நீங்கள் எல்லாமே அப்லோட் பண்ண பாருங்கள். டிகிரி சர்டிஃபிகேட்டும் அப்லோட் பண்ணுங்கள், ஓவரால் மார்க் ஷீட்டும் அப்லோட் பண்ணுங்கள். ஒரே PDF-ஆக மெர்ஜ் பண்ணி ஒரு MB-க்குள்ளே தாராளமாக நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி அப்லோட் பண்ண பாருங்கள். ஒரு சில பேர் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அப்ளை பண்ண சொல்ல பழைய ஜாப் சர்டிஃபிகேட் கொடுத்து புதுசாக இருக்குன்றீங்க. ஸோ நீங்கள் புதுசு கூட அப்லோட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ
உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை மட்டும் அப்லோட் பண்ண பாருங்கள். ஸோ டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, நல்லா ஒர்க் ஆகுது, நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, சீக்கிரமாக வந்து அப்லோட் பண்ண பாருங்கள். இதுக்கப்புறம் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்காது. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்தியாவில் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.